முன்னையெல்லாம் சுதந்திரம்னா அவ்வளோ விசேஷமாக எல்லாருமே கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொடியே யாரும் குத்தலை. ஏங்க அப்படி? சரி கொடியாக இருக்குன்னு அழுது நம்ம தாத்தா போட்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதை அடுத்த ஜன்னதிக்கு தெரியாமல் பண்ணுறீங்களே, என்னென்ன நினைச்சிருக்கிறீங்க சோழா பசங்களா? நமக்கு அப்படி எரிச்சல் வருது சாமி. இல்லை, இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்களே ஐயா, இந்த மாதிரி இந்த கொடியை வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. நீங்கள் ஒன்று குத்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. ஆனால் மற்ற யாருக்கிட்ட இல்லை. அது காரணம் என்ன சாமி? உலகத்திலேயே வச்சு நம்ம கலர் வந்து அந்த கலரில் துணி போட்டால் அவருக்கு நல்ல செல்வாக்கு உண்டு. கலர் சாதாரண கலர் இல்லை. எத்தனை பேர் ஏதோ ஒரு நாட்டுக்கார அமெரிக்காக்காரன் நம்ம கலர் சேர்த்திருப்பான், காங்கிரஸ் கொடி அதை சேர்த்திருப்பான். அப்போ இதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது. நம்ம தாத்தம் போட்டாலும் எப்படி சம்பாதிச்சு வச்சுக்கிறான். அது தெரியல. இந்த பயல்களுக்கு என்ன பண்ணுது சோழா பசங்க? ஆனால் இது உணர்வு இருக்குதுல்ல இல்லையாங்கிறது இப்போ கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒரு இன்னைக்கு வந்து சுதந்திரம் கிடச்சி 80வது ஆண்டு. ஆனால் இன்றைக்கும் மக்கள் வந்து எனக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கலங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போயிருக்காங்க. சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு அவங்க கட்டாயம் வந்து அந்த கொடியை வந்து இன்னைக்கு வச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் கொடியை ஏற்றிருப்பாங்க. ஆனால் இன்னும் சுதந்திரம் கிடைக்கல அப்படிங்கிற எண்ணத்தில் தான் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க, நன்றி. நல்லதாக நடக்குது. தர்ம ஜெயிக்கு சாமி. நான் சொல்கிற வார்த்தை